பசங்களும் உண்மை கலக்கவே விட மாட்டான். பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான், பொய் பேசிக்கிட்டே இருப்பான். பொய் பேசி பேசி இந்த உலகத்தை எல்லாத்தையும் கவுத்து போட்டுட்டான். மனுஷனை வாழ்க்கையை கவுத்து போட்டுட்டான். மனுஷன் வாழ்க்கையில் இந்த கடைசியில் என்ன சொல்கிறான், என் வாழ்க்கை அவ்வளோதாங்க, இனி எங்கங்க நான் முன்னேற போகிறேன், நான் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, மனுஷன் பார்ப்போம். மனுஷன் என்ன செய்கிறான், நீங்கள் அது கேட்குறான். பிசாசு வந்து கேட்குறான், ஏன்பா இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற கனியை குறித்து தேவன் என்ன சொன்னார்னு அவன் சொல்கிறான் பாருங்க. நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, புசிக்க வேணாம் தான் சொன்னார். எங்கேயாவது தொட வேணான்னு சொன்னாரா? ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கிட்டான். மனுஷன் எப்படி பேசுவான்னா எடிட்டிங். அல்லேலூயா. எடிட்டிங் ஆட் பண்ணுவான், கம்மி பண்ணுவான். அவன் சொந்தமாக அவர் எப்படின்னாக்க ஆண்டவர் சொன்னதே எடுத்துக்குவார், இவராக இன்னொன்று ஆட் பண்ணிக்கோ செய்வார். சில சண்டைகள்லாம் பார்க்கும்போது மனைவி சொல்லுவாங்க, ஏங்க அவர் நைட்டு வந்து கதவு தட்டினார் பாஸ்டர், என்னம்மா ஆச்சு? கதவு தான் போட்டு அடியாண்டு அடிச்சிட்டார் பாஸ்டர். என்னடா இது, கதவு தந்ததுக்கு எப்படிப்பா போட்டு அடிப்பார் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த அம்மா நிறைய பேசியிருக்கோம், எக்கச்சக்கமாக பேசியிருக்கோம். லேட்டாக வரைய கொஞ்சமாக அது அறிவு இல்லையா, ஒன்றும் இல்லையா, அது இல்லையா, இது இல்லைன்னு கேட்டிருக்கோம். அவர் பஞ்சர் ஆகிட்டு பஞ்சர் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிருக்கும். அவர்கிட்ட திட்டுன உடனே எதுக்கடி இவ்வளோ பேசுன்னு அடிச்சுட்டு இருப்பார். ஆனால் எடிட்டிங், எல்லாம் எடிட்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். எடிட்டிங் பண்ணி ஒன்றுமே செய்யலை, கதவை திறந்த போட்டோட போட்டு சாத்துன்னு சாத்திட்டாரு அப்படின்னு மாத்துறது. அதாவது மனுஷன் மூளை எப்படின்னா எடிட் பண்ணுறது. நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இப்படியே போய் சொல்லுங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணுறது, அப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா இது பண்ணுறது, எக்ஸ்ட்ராவை பிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அழகாக கலந்து இல்லை விஷயத்தை உருவாக்குறது. அப்போ பாருங்கள், மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, பிசாசு ஆண்டவர் 100க்கு 100 கரெக்ட் பேசுவார், மனுஷன் 100க்கு 100 பொய் பேசுவான். ஆனால் நம்மால் என்ன பண்ணுவான், பாதி பொய் பாதி உண்மை, உண்மை பாதி பொய் பாதி, 50-50 அல்ல, ஆளை பொறுத்து மாறும். சில பேர் 50-50 பேசுவான், சில பேர் 70-30 பேசுவான், சில பேர் 90-10, 90 உண்மை இருக்கும், 10 பொய் இருக்கும். சில பேர் மாற்றி பேசுவான், 90 பொய் 10 உண்மை. இப்போ 50-50 பேசுகிறான். தொடவும் கூடாதுன்னா ஒரு 20-30% ஆட் பண்ணுறேன். இப்போ தானே அவங்க பழகிறாங்க, அப்போ 30% ஆட் பண்ணி பேசுகிறான். அப்போ மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையும் எடுத்துக்குவான், பிசாசு வார்த்தையும் எடுத்துக்குவான், அவனாக உருவாக்கி இன்னொன்று சொல்லுவான். 3 எடிட்டிங் வேலையும் பண்ணி அப்படி பேசுகிறவனா இருக்கிறான் பாருங்க, அந்த 3 விதங்களில். அப்போ நம்ம எப்படி பேசணும், இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு அது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 34-37. விரியன் பாம்பு குட்டிகளை இயேசு சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? அங்கே இருக்கிற யூதர்களை பார்த்து சொல்கிறார், மனுஷர்களை பார்த்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயம் தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நல்லா கவனிக்கிறீங்களா? இஷ்டத்துக்கு பேசிடுறேன், வாயத்தம் தான் நிறுத்ததே கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு புதுசாக கல்யாணம் ஆன இப்போ ஒரு ஜோடி உட்காந்துருந்தான், மனைவி பார்த்துட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்துச்சான். சொன்னாராம், ஏம்மா இவ்வளோ நேரம் பேசுகிற, கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்குமா அப்படின்னு அவர் சொன்னாராம். சரிங்க, இனிமேல் கேட்குறேங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வந்துச்சான், 20 நிமிஷம் பேசி ஃபோனை வச்சிருச்சான். ஆனால் ரொம்ப சந்தோஷம், 20 நிமிஷத்துலேயே வச்சுட்டியம்மா, எவ்வளோ நல்ல என் பேச்சை கேட்டியம்மா, ரொம்ப சந்தோஷம். யார்கிட்டம்மா பேசுனேன் அப்படின்னு கேட்டானா, யாரோ தெரியலிங்க, ராங் நம்பர் இருந்துச்சான். அப்போ ராங் நம்பர்கிட்ட பேசுகிற ஆட்கள் அதுவே 20 நிமிஷம்னா, ரைட் நம்பர்கிட்ட எவ்வளோ பேச திறந்தா பட பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே 2 மனுஷனை அவர் காமிக்கிறார். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நான் பொல்லாத மனுஷன் பொல்லாத 2 பொக்கிஷம் இருக்குது உங்கள்கிட்ட, 2 பொக்கிஷம் இருக்குது. நல்ல வார்த்தைகள் அடங்கிய பொக்கிஷம், கெட்ட வார்த்தைகள் அடங்கிய பொக்கிஷம். கெட்ட வார்த்தைன்னா சீரடிக்கிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வாழ்க்கைகள், குத்தி கிழிக்கிற வார்த்தைகள். ஒரு வார்த்தை போதும், அப்படியே பெட்டில் விழுந்துருவான், எழுந்துருவான். அவர் வார்த்தை சொன்னார் பாருங்க, அவ்வளவு கடினமான வார்த்தைகள். சில புருஷன்மார் திட்டில் மனைவிமாருங்க வாழ்க்கையை வெறுத்துடுவாங்க, வாழ்க்கையை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. நிறைய பேப்பரில் பார்க்குறோம்,
ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் எழுதிச்சான். எழுதின ஒரு பாடு ஃபெயில் ஆயிடுச்சு. அது நம்பர் தேடி தேடி பார்த்தது, நம்பரை காணும் பேப்பரில். பார்த்தோன்னே ஃபெயிலு. மனசு கஷ்டம். கொஞ்சம் நேரம் அழுதுச்சு. அப்புறமா மனசை தேத்திக்கிச்சு. சரி, எப்படியும் வர்ற மார்ச்லேயாவது சரி அக்டோபர்லையாவது நம்ம எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போச்சான். வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாக்கிட்ட சொன்னிச்சான், அம்மா நான் இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. அவ்வளோதான். அந்த அம்மா திட்டின திட்டு கொஞ்சம் நஞ்சம் திட்டு இல்லை, கேவலமாக அசிங்கமாக வாழ்க்கையை ரெண்டாக கிழிச்சு போட்டு, நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ லாய்ப்பட மாட்டேன்னு சொன்னவொன்னே அந்த பெண் மனம் உடைஞ்சி, சின்ன பெண் மனம் உடைஞ்சி தற்கொலை செய்து அவள் மரித்து விட்டாள். அவள் தோத்ததுனால, தோல்வி அடைந்ததுனால அவள் சாகலை. தோல்வி ஏதோ ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனதுனால அவள் சாகலை. தோல்வி அவளை மரணத்துக்கு கொண்டு போகலை. ஆனால் அவங்களோட தாய் பேசின வார்த்தைகள், தாய் பேசின கடின வார்த்தைகள், இந்த வாழ்க்கை இந்த மாதிரி வாழறதுக்கே வாழ தேவையில்லை, முடிச்சுக்கலாம், அவ்வளோதான், இதை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படி சொல்லி முடிச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையை அவள் முடித்து கொண்டாள். மனுஷன் வார்த்தைகள் பாம்பை விட மோசங்க. பாம்பு கொத்தினா 18 பேர் சாவடிக்குமா, ரொம்ப வீரியம் உள்ள பாம்பு. ஆனால் மனுஷன் கொத்தினான்னா 1,80,000 பேர் சாவான். நடக்குது பாருங்கள் சண்டை, எல்லாம் வார்த்தைகள் தான். போடுறா பாம்பை, பற்ற வைடா, அனுப்புடா, இந்த டைரக்ஷனில் அனுப்புடா, எவ்வளோ உட்காந்து வார்த்தைகள் தானே ஜோடிச்சு. இங்கெங்க இவன் மிசைல் விடுறான், அவன் மிசைல் விடுறான், அவ்வளோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகளெல்லாம் சாகுது. இழப்புகள், வேதனை, கண்ணீர் ஜாஸ்தியாகுது. எல்லாம் வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், விஷமுள்ள வார்த்தைகள், அழிக்கிற வார்த்தைகள், உருகுலைக்கிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், கிழித்து போடுகிற வார்த்தைகள், நம்பிக்கையை இழக்க வைக்கிற வார்த்தைகள், நம்பிக்கை அற்ற வார்த்தைகளை கொண்டு போய் நிறுத்துவது. திருமண காரியத்திலோட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, 2 குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. அந்த ஒரு வார்த்தை 2 குடும்பம் பிரிஞ்சு ஒன்றுமில்லாமல் ஆகி அதோட மனங்கள்லாம் உடைக்கப்பட்டு அப்படி போயிடுது. ஒருத்தர் குத்தி கிழிச்சு வார்த்தைகளினால தாவீது சொல்லுகிறான், என்னை செய்யும்படி அவர்கள் அம்புகளை, தங்கள் நாவுகளை கூராக்கி அம்புகளை போல எய்கிறார்கள். நல்ல கம்பை ஷார்ப் பண்ணி ஏச்சி ஒரே குத்தி ஆழம் மடங்கடிச்சிடுறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன். நல்ல மனுஷன் கெட்ட மனுஷங்கிற வித்தியாசம் என்ன? நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறான், அந்த பொக்கிஷத்தில் நல்ல வார்த்தைகள் வச்சிருக்கிறான். பயப்படாதப்பா, உனக்கு நிறைய காரியங்களை செய்கிறேன், நல்லது செய்கிறேன், உனக்கு இந்த காரியங்கள் தயாரிட, கவலைப்படாத, ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள், விசுவாசத்தை உண்டாக்குற வார்த்தைகள் இவன் ஒருத்தன் வச்சிருக்கிறான். அதே மனுஷன் பாருங்க, இன்னொருத்தன் பொல்லாத வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், அழிவுக்குரிய வார்த்தைகளை இந்த பக்கம் வச்சிருக்கிறான். அப்போ மனுஷன் நல்லவனா கெட்டவனா 2 பேர்ட்டும் வார்த்தைகள் இருக்குது. 2 பேர்ட்டும் கெட்ட வார்த்தைகள் இருக்குது, நல்ல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நல்ல மனுஷன் என்ன செய்வான்? தெரிந்தெடுத்து இந்த வார்த்தை பாதிக்க நான் பேச மாட்டான், பாதிக்காத உருவாக்குற வார்த்தைகள் எடுத்து பேசுவான். அப்போ பாருங்க, மனுஷன் 2 பக்கமும், இந்த பக்கமும் மோசமாக இருக்கிறான், அந்த பக்கமும் பேச இருக்கிறான். அதுக்கு ஒரு பொல்லாத பொல்லாததில் எடுத்து காட்டுறான். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள். ஹலோ, நல்லா கவனிங்க. மனுஷங்கிட்ட இன்னொரு குழந்தை இருக்குது, அவன் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கல, பிசாசிட்ட பெற்றுக்கல, வீணான வார்த்தைகள். யூஸ் இல்லாத வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் குறித்து நான் பல மொழிபெயர்ப்பில் பார்த்தேன். வீணான வார்த்தைகள் அப்படின்னா யூஸ்லெஸ் வேர்ட். இன்னொன்று போட்டது கேர்லெஸ் வேர்ட். ஜாக்கிரதையாக பேசணுமா, கேர்லெஸ்ஸாக பேசுறது. இன்ஆப்ரேட்டிவ் நான் ஒர்க்கிங் வேர்ட். இன்ஆப்ரேட்டிவ் அதாவது ஒன்றுத்துக்கும் வேலை செய்யாத வார்த்தைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் வேர்ட், யூஸ் இல்லாத வார்த்தைகள், ஒரு யூஸும் கிடையாதுங்க. 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் பேசிகிட்டு இருக்குது, 3 மணி நேரம் பேசிகிட்டு இருக்குது. வேலை செய்யாத பயனற்ற சொல், மதிப்பற்ற சொல், வேல்யூ இல்லாத வார்த்தைகள், இதை பேசிகிட்டு இருக்கிறான். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. மனுஷன் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை மணிக்கணக்காக பேசுறது. இன்னொன்று பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் வார்த்தையினாலே வேர்டு ஆடிட்டு தெரியுமா? பிஸ்னஸ்லாம் ஆடிட் வச்சுருப்பாங்க. ஒரு மாதம் முடிவில் என்ன செய்வாங்க? ஆடிட் ஒர்க் பண்ணுவாங்க. என்னென்னா எவ்வளோ வார்த்தைங்க, எவ்வளோ கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்ப்பாங்க. கணக்கு வழக்கெல்லாம் சரிச்சு எவ்வளோ பணம் வந்துச்சு, செலவு பண்ணுச்சு அப்படின்னு. இதே மாதிரி ஆடிட்டு தேவன் வச்சிருக்கிறார். வேர்டு ஆடிட்டு பேசுனதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பார். நீ பேசுகிற பார், மரவில் பேசுனது, ஏத்தாவில்
பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறது, சைடில் பேசுறது, அதெல்லாம் வேர்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே உட்காந்து ஆடிட் நடக்கும். ஆடிட்னா செலவு பண்ண பணம் கிடையாது, வார்த்தைகள் தான் ஆடிட். ஆடிட்டை வச்சு இந்த ஆடிட் வார்த்தைகள், ஆடிட் பண்ணுற வார்த்தைகள்லாம் கணக்கு போட்டு பிரித்து எடுத்து இவர் நீதிமான், இவர் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய்டுறது. ஜபகுணம் பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறது, ஆண்டவரே எனக்கு தேவை, ஆண்டவரே எனக்கு கிடைக்கணும், ஆண்டவரே ஜபிக்கிறது. ரைட், நல்லது தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எங்கே கிடைக்க போகுது, என்னம்மா வாழ்க்கை போகுதுங்க, என்ன கிடைச்சா கிடையாது, ஆண்டவர் எப்படி சித்தந்தா கொடுக்க போகிறார், கொடுக்க மாட்டார், அவருக்கு கொடுக்க மாட்டாருங்க, மனசு இறங்கவே மாட்டாருங்க, அவர் மேலே நினைப்பு வச்சா நல்லா இருக்குங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க அப்படின்னு பேசிட்டே போகிறது. பயனற்ற வார்த்தைகள், யூஸ் இல்லாத வார்த்தைகள். இப்போ உங்கள்கிட்ட வந்து 2 வார்த்தைகள் வச்சுருக்காரு. பயனற்ற வார்த்தைகள் உங்கள்கிட்ட ஒரு 2 மூட்டை, ஒரு மூட்டை இருக்குது. இன்னொரு மூக்கம் விதை உள்ள ஒரு மூட்டை இருக்குது. நிலம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் இருதயம் தான் நிலம். இது என்ன செய்கிறீங்க, முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், நெல் வேணும்னா நெல் மூட்டையிலேருந்து ஒரு கை எடுக்கிறீங்க, அப்படியே விதைக்கிறீங்க. ஹலோ, எல்லாம் கவனிங்க. நெல் மூட்டையிலேருந்து விதைன்னா என்ன, அவங்க வார்த்தைகள், விதை வார்த்தைகள் சொல்லப்படுது. நல்ல உங்கள் நெல் மூட்டையிலேருந்து ஒரு படி நெல் எடுக்கிறீங்க, எடுத்து தோட்டத்தில் போய்ட்டு அப்படியே விதைக்கிறீங்க. விதைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, 10 மூட்டை இங்கே களை விதை, புல் விதைங்க ஒரு மூட்டையில் இருக்குது, அதில் 10 படி எடுத்து நீங்கள் இப்படி தூக்கி போடுறீங்க. தூக்கி போட்டுட்டு எது நல்லா வளரும்? ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, கஷ்டமான கேள்வி இது. புல் தான் ஜாஸ்தி வளரும். அல்லேலூயா. நெல் கொஞ்சம் விதைச்சிட்டு புல் எக்கச்சக்கமாக வச்சுக்கிட்டா எது அதிகம் வரும்? சாதாரணமே யாரும் புல்லை விதைக்கிறதில்ல, விதைக்காமல் அவ்வளோ புல் வளருது. அப்போ 9 மடங்கு புல் வளர்ந்துச்சுன்னா நெல் என்ன செய்யாது, உங்களுக்கு அறுவடை கிடைக்காது. அப்போ பேசுகிற வார்த்தைகள் என்ன செய்யுது, நீங்கள் ரொம்ப முக்கியமாக பேசணும். பயனற்ற வார்த்தைகள், யூஸ் இல்லாத வார்த்தைகள், நான் ஆப்பரேட்டிவ் வேர்ட், கேர்லெஸ் வேர்ட், இப்படி எந்த வார்த்தைகளையும் நீங்கள் அதிகமாக விதைக்கும் போது, ஆனால் எல்லாம் முளை கிளம்பும். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முளைப்பிக்கக்கூடிய தன்மை உடையது. அப்போ நீங்கள் பேசுகிற அனைத்து வார்த்தைகளையும், என் நிலத்தில் புல்லாக இருக்குதுங்க, நெல்லை காணுன்னா அவ்வளவும் நீ விதைச்சு அப்படி வச்சுருக்கிற, அறுத்தா புல்லு தான் அறுக்க முடியுது. அப்போ பயனற்ற வார்த்தைகள், நடக்காது, ஆவாது, வராது, போவாது. ஜெபம்னா ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, எனக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு கலையை விதைச்சி, கலையை என்ன, யூஸ்லெஸ் வேர்ட்ஸ், பயனற்ற வார்த்தைகள், பகுதி இல்லாத வார்த்தைகளை சொல்லி 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 இது ஆவாது, நடக்காது, போகாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்காக என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு பலனை தராது. இவர் வார்த்தைகளால் தீர்க்கப்படுவாய் குற்றவாளி என்று பாருங்க. நீங்கள் வார்த்தையினால உங்களை நீதிமான், குற்றவாளி எப்படி பரலோகம் தீர்க்குதுன்னா உன் வார்த்தை. சென்று முடிகிற வார்த்தையா அப்படிப்பட்ட என்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை அவர் வந்து நீதிமானா என்ன சொல்லிட்டு குற்றவாளி என்ன அவர் தீர்க்கிறார். அவர் தீர்க்கப்படுவாய். இன்னொன்று இந்த மொழிபெயர்ப்பு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அந்த தாட் அழகாக போடுறது பாருங்க. யூ ஹாவ் மைண்ட்ஸ் லைக் ஸ்னேக் பிட், ஹவ் டு யூ சப்போஸ் வாட் யூ சே worth anything when you are so foul-minded? It's your heart, not the dictionary, that gives meaning to your words. A good person produces good deeds and words season after season. An evil person is a blight on the orchard. Let me tell you something. Every one of this careless word is going to come back to you to haunt you. There will be a time of reckoning. Words are powerful. Take them seriously. Words can be your salvation. Words can be your damnation. பாருங்க, அதை நான் கொஞ்சம் தமிழ் மொழிபெயர்ப்பில் அப்படி இது பண்ணேன். இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. பாம்பு குழி போன்ற மனங்கள் உனக்கு. ஹலோ, பாம்பு குழியான், பாம்பு ஸ்னேக் பிட் மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன பாம்பு குழி வச்சிருக்கிறார். நீங்கள் மிகவும் தவறான கொண்டவர்களாக இருக்கும்போது நீங்கள் சொல்வது மதிப்புக்குரியது என்று எப்படி நினைக்கிறீர்கள்? ஆளே ராங் பர்சனு, ரைட்டாக எப்படி பேசுவேன்? உங்கள் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தருவது உங்கள் இதயம், அகராதி அல்ல. உங்கள் இதயம் தான் அர்த்தம் கொடுக்குதான். ஏதோ டிக்ஷனரியில் பார்த்து இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் கிடையாது. உங்கள் இதயத்தினுடைய சம்பந்தப்பட்ட உணர்வுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். நல்ல மனிதன் நல்ல செயல்களையும் சொற்களையும் பருவத்திற்கு பிறகு உருவாக்குகிறான். நல்ல வார்த்தைகளை உருவாக்குறான். நான் நல்ல மனுஷன்,
நல்ல வார்த்தைகளை ரெடி பண்ணுறானா, நல்ல வார்த்தைகள் உருவாக்குற வார்த்தைகள், எல்லாரையும் உணவளிக்கிற வார்த்தைகள், ஃபீட் பண்ணுற வார்த்தைகள். அவன் பாருங்கள் நல்ல திட்டம்லாம் போடுறான். இந்த திட்டத்தின் மூலிமா நிறைய பேர் பயனடையணும், இந்த திட்டத்தின் மூலிமா நல்ல காரியம் நடக்கணும், இந்த திட்டம் போட்டால் இது 1000 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், இது 10,000 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், இது 20,000 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், இதன் மூலமாக எல்லாரும் நல்லா இருக்கலாம், எல்லாரும் அப்படி பண்ணலாம் அப்படின்றவன் என்ன செய்கிறான்? ஒரு நல்ல மனுஷன் நல்ல திட்டங்களை தீட்டுகிறான். அவனுடைய வார்த்தைகளை அதை கொண்டு கட்டமைக்கிறான், அதில் கொண்டு மற்றவர்களிடத்துல சொல்லி அதை பெரிதுபடுத்துகிறான். பருவத்துக்கு ஏற்ற காரியங்களை அவன் உருவாக்குகிறான், அப்படி கிரியேட் பண்ணுறான். ஒரு தீயவன் பழத்தோட்டத்தில் ஒரு நோய், நல்ல ஒரு பழத்தோட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பழத்தோட்டத்தில் தீயவன் எப்படின்னா ஒரு டிசீஸ் மாதிரி, இது பைபிள், வியாதி மாதிரி பழத்தோட்டத்தை காலி பண்ணிடும். நல்லா 100 ஒரு மரம் 500 பழம் வருதுன்னா, இவன் மோசமான ஆள் உள்ளே போந்தான்னா அதை வியாதியை உண்டாக்கி எல்லாத்தையும் பழுதடைய வச்சு எல்லாத்தையும் ஒன்றுமில்லாக்குகிறான். இது ஏன் பழத்தோட்டத்தில் ஒரு நோய் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது? உருவாக்குற பிள்ளைகளாய் அற்புதமாய் கொண்டு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரியேட்டிவ் பவர் இருக்குது. நல்லவன்றதும் உருவாக்குற எண்ணம் கொண்டவன், சரி பண்ணுகிற எண்ணம் கொண்டவன், ஈல்டை பெருசாக்குகிறவன், அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவனாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு எல்லாத்துக்கும் ஆக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அழிவுக்குரிய சக்தி இருக்குது. ஆக்கிறதுக்கு சக்தியை அழிவுக்குரியது பயன்படுத்தாதீங்க. அழிவுக்குரியதை பயன்படுத்தினா நீங்கள் கெட்டவனாகிடுவீங்க. ஆனால் அழிவுக்குரியதை பயன்படுத்தாமல் ஆக்கத்திற்குரியதாய் நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் நீங்கள் நல்லவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட குணங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒவ்வொன்றும் உங்களை தாக்கும். ஆனால் நீங்கள் கவனக்குறைவான வார்த்தைகளும் அழிவுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் உருவாக்கி செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களே தாக்கும். திருப்பி ஒரு நாள் வந்து உங்களை அடிக்கும், திருப்பி உங்களை கொண்டு வந்து வேதனைக்குள் ஆக்கும், குழப்பத்துக்குள் ஆக்கும் அப்படின்னு போட்டுக்குது. பாருங்கள், வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. ஒவ்வொரு வேர்டும் பவர்ஃபுல். ஒன்று பாசிட்டிவ் பவர், இல்லைனா நெகட்டிவ் பவர். ஒன்று ஆக்கத்துக்குரியது, இன்னொன்று அழிவுக்குரியது. எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த போகிறீங்க அந்த வார்த்தையின்படி அவைகள் நடக்கும். அவற்றை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பாக இருக்கலாம் அந்த வார்த்தைகள். வார்த்தைகள் உங்களை சாபக்கேடாகவும் இருக்கலாம். 2 வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்குது, சாபக்கேடான வார்த்தைகள். திருப்பி சாபம்னுவாங்க. இந்த வீடு எனக்கு ரொம்ப சாபங்கன்னுவாங்க. என்னையா சொல்கிற, என்ன சொல்ல வர? வேதம் அப்படிலாம் சொல்லலை. ஒருத்தர் சொன்னார், பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னாச்சு? ஒருத்தர் வந்தார், குபேர மூலையில் என்னமோ குபேர மூலையில் பீரை வைக்கல, குபேர மூலையில் பீரை வைக்கலையா, அவர் வேற எங்கேயோ மூலையில் வச்சுருக்காரு. ஏதோ சனி மூலையமா சொன்னான்னு தெரில, அந்த மூலையில் போய் பீரா வச்சுட்டாராம். அதனால்தான் எனக்கு அழிவுக்குரிய காரியம் சொல்லிட்டு என்ன பண்ணார், 3 செவத்தி எடுத்துட்டார். ஏன்னா மாத்திரம் கடை சத்தம் வந்து பயந்து போய் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு அனுப்புனார். நான் போய் பார்த்தா அந்த ரகத்தில் நிற்குது பில்டிங்கு. எனக்கு ஆச்சரியம், எப்படா உழலை அப்படின்னு. காரணம், யாரோ ஒருத்த வந்து சொல்லிட்டு போயிட்டான். பாருங்கள், வார்த்தை, அழிக்கிற வார்த்தைகள். நல்லா இருந்த பில்டிங்கை இடிச்சிட்டான். இடித்து சுத்தமாக இது பண்ணி செத்தே போயிருப்பான். ஏன்னா இன்னும் கொஞ்சத்தில் ஒட்டிட்டு நிற்குது. நான் போய் கத்தி ஆளுகளை கூப்பிட்டு எல்லாத்துலேயும் சப்போர்ட் கொடுத்து, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு நஷ்டம், குபேர மூலையில் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அடப்பாவி, குபேர மூளை எல்லாம் இருதயத்தில் தான் இருக்குது. உன் வார்த்தைகள் தான் உனக்கு சாபம். சாபம் எங்கேருந்து வரலைங்க? சாபம் எங்கே இடத்துலேருந்து வரல, பேர்லேருந்து வரல. பேரை மாற்றினா, ஊரை மாற்றினா, எல்லாத்தையும் மாற்றினா சாபம் போயிடுமா? போயிடல. அதுக்கப்புறம் பில்டிங் சரி பண்ணி முன்னேறல. சாபமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. இது இப்படி இருக்குது, உனக்கு நல்லது நடக்காது. சாபம். குடியிருக்கிற வீட்டில் ஒரு சாபத்தை சொல்லும் பொழுது, அந்த சாபத்துடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது, அந்த சாபத்தினுடைய வார்த்தைகளை நீ சொல்லும் போது சாபம் உருவாக்கப்படுகிறது, சாபக்கேடு உருவாகிறது, அழிவு உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. அந்த சாபக்கேடை சொல்றீங்கன்னா உங்கள் வீடை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வீடு சரியில்லை, இந்த வீடு நல்லதில்லை, இந்த வீடு எனக்கு ராசியே இல்லை. என்னப்பா ராசி இல்லை? நீ தான் என் 1 நிமித்தம் தான் ஆண்டவர் வேதாகமத்தில் போட்டிருக்குது. 1 நிமித்தம் தான் நீ இங்கே வீட்டிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் சபிட்டிருப்பாய், பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்கிறது. 1 நிமித்தம் தான் வீடு சாபத்துக்குள்ளே போகுது. வீட்டு நிமித்தம் நீ சாபம் வரல. பாருங்க, பிசாசு அப்படியே மாற்றிடுறான், ட்ரெண்ட் அப்படியே மாற்றுறான். சத்தியம் என்ன? நீ சரியில்லாதனால தான் இதெல்லாம் சாபத்துக்குள்ளே இருக்குது. உன் வார்த்தைகள் சாபமான வார்த்தைகளை பேச, வீடு எனக்கு ராசியில் சொல்லிட்டு அப்புறம் எப்படி உனக்கு நல்லது நடக்கும்?
இந்த வீடு எனக்கு நான் ஆசீர்வாதமாக இல்லைங்கன்னு சொல்லிட்டுன்னா அது உனக்கு சாபமாக தானே முடியும், கேவலமாக தப்பாக தானே முடியும். அப்போ தப்பான வார்த்தைகளை ஏன் பேசுகிறீங்க? வேதம் அதான் சொல்லுது, உங்களுடைய வார்த்தைகள் பாருங்க தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவர்கள், வார்த்தைக்கு பவர் இருக்குது, வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அது ஆக்கக்கூடிய வல்லமையா அழிவுக்குரிய வல்லமையா நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இது சரியில்லை அது சரியில்லை இதனால தான் கெட்டு போச்சுன்னு சொன்னீங்கன்னா அது அழிவுக்குரிய வார்த்தைகளாய் உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும், உங்கள் வாழ்க்கையை கீழாக்கி போட்டுவிடும், உங்கள் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதே டைமில் இல்லை இந்த வீடு எனக்கு சந்தோஷமான வீடு, இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன், வீட்டில் இப்படியா இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து சனி பிடிச்சிருச்சிங்க அப்படின்னா. என்ன இது வார்த்தை இது? இப்படிலாம் வார்த்தை பேசலாமா? ஒரு மனைவியை போயிட்டு வந்ததுலேருந்து இப்படின்னு சொன்னால் அப்புறம் அது அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் மாறிடும். வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது, இப்படி தான் எனக்கு பிடிச்சிச்சு விளையாட்டுக்கு சொல்கிறீங்க. இது விளையாட்டை கூட ஜோக்காக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் அது காமெடி இல்லை, அது அழிவுக்குரிய வார்த்தைகளை நீ விதைக்கிறாய், சாபத்தினுடைய வார்த்தைகளை விதைக்கிறாய். அது உனக்கு சாபமாய் போய்விடும், சாபமாய் எல்லா காரியங்களும் மாறிவிடும். அதனால் வார்த்தைகளை குறித்து மிக மிக கவனமாய், அது சொல்லப்பட்டு தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசு சொல்கிறார் தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. இதனால் தான் இந்த பட்டணம் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, நேரம் சரியில்லை. இது ஒரு பேச்சு, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு நேரம் சரியில்லை. என்ன நேரம் சரியில்லை? ஹல்லேலூயா. என்ன நேரம் சரியில்லை? நீ நேரம் ஏசு எல்லாம் நல்லதுன்னு படித்து எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா கிழமையும் நல்ல கிழமை. உனக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, உட்காந்து கேட்குறிய, காது வேலை செய்த, மைண்டு வேலை செய்த, எல்லாம் வேலை செய்த. அப்போ வேலை செய்கிறது நல்ல நேரம் இல்லையா? அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கானே, டயாலிசிஸ் ஏற்றிட்டு இருக்கானே. பாவம் டயாலிசிஸ் ஏற்றுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துருக்கலாம். நீ நல்லா டயாலிசிஸ்லாம் மூச்சு இழுத்து வாங்குற, நல்லா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ நல்ல நேரம் தானே அது? அதே கெட்ட நேரம் சொல்கிறேன் சொல்லி நேரத்தை கெட்ட நேரம் உங்கள் வாயால் சொல்கிறீங்க. கெட்ட நேரம் சொல்லி நேரங்களை கெடுத்து உண்டுலாம் ஆக்கி வாழ்க்கையை வீணடிச்சு போய்டுறீங்க. இதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய வாய், ஹல்லேலூயா, வாயை சரியாக்கினா வாழ்க்கை சரியாகும். ஆமென். வாயை சரியாக்கினா பேயை துரத்தலாம். புது பொன்மொழிகள் கேட்டு. அதனால் வாய் தான் பேயை விரட்டும், வாய் தான் நோயை மாற்றும். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்துவார். அதனால் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவர்கள், கேர்ஃபுல்லாக உபயோகப்படுத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி, வில்லிலிருந்து புறப்படுற அம்பு மாதிரி நல்லதை கொண்டு வரும், அற்புதமானதை செய்யும். அதனால் ஆண்டவர் சொன்னார், நல்ல மனுஷனாக மாறுங்க. நல்ல மனுஷனா ரொம்ப அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு வர்ற ஆள் இல்லை. நல்லதை பேசுகிற மனுஷன், சரியானதை சொல்லுகிற மனுஷன், ஆசீர்வாதத்தை சொல்லுகிற மனுஷன், எல்லா காரியத்தையும் நன்மைக்கு எல்லாரையும் தேர்த்துக்கிற மனுஷன், அவன் தான் நல்ல மனுஷன் அப்படி சொல்கிறேன். ஸ்னேக் பிட்டு மாதிரி ஆடாதீங்கன்னா பாம்பு புத்து மாதிரி ஆகிடாதீங்கன்னு போட்டுருக்குது. பாம்பு புத்து மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து பாம்பெல்லாம் வச்சு நறுக்குன்னு கொட்டிட்டு இருக்காதீங்க. அவன் வாய் வழியாக நறுக்குன்னு இன்னொருத்தனை கொட்டுறான், கொட்டி அவனை சாபத்துக்குள்ள நடத்துகிறான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். அப்போ மோசம் போகாதிருங்கள், என்ன செய்யாதீங்க? தமிழில் ஏமாற்றப்படாமல் இருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். இப்போ நீ அறுத்துட்டு இருக்க பார், ஹல்லேலூயா, நீ அறுத்துட்டு இருக்க பார். இல்லாமல் வறுமை, குழப்பம், நோய் எல்லாம் அறுத்துட்டு இருக்க பார். அது அறுத்தது நீ ஏற்கனவே விதைச்சது தான் இப்போ அறுத்துட்டு இருக்கிற. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஏற்கனவே விதைச்சிட்ட, இப்போ அறுத்துட்டு இருக்குது. ஐயோ எனக்கு ஒன்றுமே கிடைக்கலைங்க, அது கிடைக்கலைங்க, இது கிடைக்கலைங்க, நான் இப்படி இருக்கேங்க, அப்படி இருக்குங்க, நோயாக இருக்குங்க, வேதனையாக இருக்குங்கன்னா ஏற்கனவே விதைச்சி வச்சு இப்போ அறுத்துட்டு இருக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, தேவன் சொல்கிறார், எதை விதைச்சாலும் அதை தான் அறுத்துட்டு இருக்கிற. நீ என்ன விதைக்கிற? விதைச்சியோ அதை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? நீ அறுத்துட்டு இருக்கிற, அதை தான் நீ இந்த டைமில் அறுத்துட்டு இருக்கிற. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார் அப்படின்னா நீ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் எனக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லி ஆண்டவரை நீ கேவலப்படுத்தக்கூடாது. பரியாசம் பண்ணோட கிண்டல் பண்ணக்கூடாது. பரியாசம் பண்ணுறதுல ஜோக் அடிக்கக்கூடாது. ஆண்டவர் செய்யலை, ஆண்டவர் அப்படி பண்ணல, ஆண்டவர் எனக்கு கீழே விட்டுட்டார், ஜோக் அடிக்காதப்பா. அதெல்லாம் பரியாசம் பண்ண விட்டார். அதில் அவர் ரொம்ப இது பண்ணாத.
அவர் ரொம்ப இது இப்போ ஏசு நினச்சிருந்தா நல்லா வரலாங்க. இல்லை, நீ நினச்சது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ விதைச்சி வச்சிருக்கிற, பல காரியங்களை செஞ்சு வச்சிருக்க, பார்த்துட்டு உட்காந்துருக்கிற. அவரை கிண்டல் பண்ணாத. ஹலோ ஹல்லேலூயா. யாரை கிண்டல் பண்ணாத? கர்த்தரை கிண்டல் பண்ணாதீங்க. சொல்லுங்கள், நான் வேச்சது இப்படிங்க, இப்போ நான் மாற்றிக்கிறேங்க, எனக்கு சத்தியம் புரிஞ்சிச்சுங்க, இப்போ எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு களைக்கொல்லி போட்டு எரிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நான் இன்னிலேருந்து புதுசாக விதைக்க போகிறேன், இன்றைக்கி விதைக்க ஆரம்பிக்க போகிறேன், இன்றைக்கி அறுக்க போகிறேன். நாளைக்கு அவர் ஆவிக்கிற நிலத்தில் ரொம்ப சீக்கிரமாக வளர்ச்சி உண்டு, அதனால் அதுக்கு டைமிங் கிடையாது. அதனால் நான் அறுக்க போகிறேன், இன்றைக்கி நான் மாற்றிக்கிறேன், இன்றைக்கி சரியானதை பேசுவேன், சரியானதை விதைப்பேன், இன்றைக்கி சரியானதை சொல்லுவேன், சரியானதை எடுத்துக்கொள்வேன், ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லுவேன், ஆசீர்வாதத்தை அறுத்துக்கொள்வேன், சாபத்தை சொல்ல மாட்டேன், பிடுங்கி எறிகிறேன், கேன்சல் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை பெருக பண்ணுவார். தேவனை தூக்கி பரியாசம் பண்ண விட்டா அவர் கோபம் வந்துடும். அவர் தான் காரணம், அவர் தான் என்ன கொண்டபடி வச்சுட்டான்னு சொல்லி அவரை வேதனைப்படுத்தாத, அவருக்கு படுத்தாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் மனுஷன் எப்படி பேசுகிறான்? மனுஷன் ஒன்று என்ன செய்கிறான்? உண்மையும் பேசுகிறான், பொய்யும் பேசுகிறான், உண்மையும் பொய்யும் கலந்து பேசுகிறான், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான், அப்படியே ஜோடித்து பேசுகிறான். ரெண்டுத்தையும் அவன் பிசாசு பேசுகிற மாதிரி அவனால் பேச முடியும், அதே டைமில் ஆண்டவர் பேசுகிற மாதிரியும் பேச முடியும். பின்பு வரும் காலங்களில் எப்படி இதை பேச முடியுன்றதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் பேசுகிற மாதிரியும் அவனால் பேச முடியும், பிசாசு பேசுகிற மாதிரியும் பேச முடியும், ஆண்டவர் பேசுகிற மாதிரி உருவாக்க முடியும், பிசாசு பேசுகிற மாதிரி அழிக்க முடியும். இவன் டியூவல் டைப். அவன் ரெண்டு மாதிரி ஆக்ட் ஆகும். ஆண்டவர் மாதிரி மாறுவோம், பிசாசு மாதிரி மாறும். ஆனால் பிசாசு மாதிரி தான் இருக்கும், ஆண்டவர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் மனுஷன் மாத்திரம் ரெண்டு பேர்த்தையும் டாகல் பண்ண முடியும். அப்பேற்பட்ட விதத்தில் மனிதரை படைத்திருக்கிறார். அதனால் இது உங்கள் சாய்ஸ், இது உங்களுடைய ஆப்ஷன், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தெரிந்தெடுக்கிற உரிமை. எதை தெரிந்தெடுக்க போறீங்க? எப்படி மாற போறீங்க? வேதம் கற்றுத்தருகிறது, கேளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி சமாதானத்தில் நடத்தும், உங்களை ஆசீர்வதிப்போம். ஆமென்.